சிக்ஸ்த்தில் டேர்ம் 2ல் மனித உறுப்பு மண்டலங்கள், ஹியூமன் ஆர்கான் சிஸ்டம்ஸ். சரியா? ஆர்கான் சிஸ்டம்னா என்ன? உறுப்பு மண்டலம்னா என்ன? ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகள் சேர்ந்து ஒரு வேலையை செய்யும். ஓகேவா? இதெல்லாம் முன்னாடி நம்ம அந்த 9th 10th பார்க்கும்பொழுது நிறைய பார்த்துட்டோம். லைட்டாக அப்படியே டச் பண்ணிட்டு போகலாம். இத்தனை மண்டலம் இருக்குது. எலும்பு மண்டலம், ஆமாவா, ஸ்கெல்டல் சிஸ்டம், தசை மண்டலம், மஸ்குலர் சிஸ்டம், செரிமான மண்டலம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், சுவாச மண்டலம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இரத்த ஓட்ட மண்டலம். யார் யார் என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு தெரியும்ல. சர்க்குலேட்டரி சிஸ்டம், நரம்பு மண்டலம், நர்வஸ் சிஸ்டம், நாளமில்லா சுரப்பி மண்டலம், எண்டோக்ரைன் சிஸ்டம், கழிவு நீக்க மண்டலம், செக்ரேட்டரி சிஸ்டம், எக்ஸ்கிரீட்டரி. எலும்பு மண்டலம் என்ன பண்ணும்? ரிவிஷன், உடல் அமைப்பு கொடுக்கும், வலிமை கொடுக்கும், இயக்கத்துக்கு உதவுது. அதெல்லாம் எத்தனையா பிரிப்பாங்க எலும்பு மண்டலத்தை? நரம்பு மண்டலமா? ஆக்சியலு, பெரிபெரி, மண்டவோடு, முதுகெலும்பு, நெஞ்சுக்கூடு, அது சரியா? அப்புறம் பெரிபெரல்னா என்ன அர்த்தம்? கை கால்லாம் இருக்குல்ல, அது. தசை மண்டலம் என்ன பண்ணும்? சுருங்கி விரியக்கூடியது. எல்லா உறுப்புகளும் அதால் ஆனது தான். உள்ள உறுப்புகள் தசையால் ஆனது. மொத்தம் எத்தனை வகையான தசை பார்த்தோம்? 2 வச்சுக்கலாம் நம்ம. வரி தசை, வரியற்ற தசை. வரியற்ற தசையில் 2. இதய தசை, மிருதுவான தசையில். மற்ற உள் உறுப்புகள்லாம் என்னது? வரியற்ற தசைகளால் ஆனது. எலும்பு தசை வரி தசையால் ஆனது. அடுத்தது செரிமான மண்டலம். பெரிய மாளிகையில் வாயில் போடுறோம், வெளியேறதுக்குள்ளே என்ன பண்ணும்? சின்ன சின்னதாக உடச்சி கிடச்சி எல்லாத்தையும் எடுத்து உறிஞ்சிக்கும். உறிஞ்சி ரத்தத்தில் கொடுக்கும். சரியா? இது ஒரு அவுட்ரு பார்ட்டு மட்டும் தான் அது. அடுத்தது அதில் யார் யாரெல்லாம் வருவாங்க? வாய், பல், நாக்கு, உணவு குழல், இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், அதெல்லாம். இதில் இன்னும் 2 பேர் ஆடாவாங்க. யார்? கல்லீரல், அந்த சுரப்பிகள். கல்லீரல், கணையம். சுவாச மண்டலம், ஆக்சிஜன் எடுத்து ரத்தத்தில் கொடுக்கணும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடணும். யார் யார் இதில் வருவாங்க? நாசி துளை, நாசி குழி. அடுத்தது விண்டு பைப்புக்கு பேர் என்னது? சுவாச குழல். அப்புறம் நுரையீரல். இது டீட்டெயிலாக பார்க்கணும். இன்னும் டீட்டெயிலாக அதை நம்ம பார்க்கல. நுரையீரல், அதுக்குள்ள சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் இரத்த ஓட்ட மண்டலம். அவரோட வேலை என்னது? டிரான்ஸ்போர்ட்ரு. உணவெல்லாம் எல்லா செல்களுக்கு எடுத்துகிட்டு போகணும். செல்களில் உள்ள கழிவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கழிவு நீக்க மண்டலத்தில் கொடுக்கணும். ஆமாவா? இதில் யார் யார் இருப்பாங்க? தாத்தா, ஹார்ட்டு, அப்புறம் சிரை, தமிழ் நாளங்கள், இரத்த ஓட்ட நாளங்கள், இரத்த நாளங்கள். அப்புறம் ரத்தம். ரத்தத்தில் யார் யார் இருப்பாங்க? பிளாஸ்மா, முக்கியமானது. 60% தானே இருக்கும். அப்புறம் ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ். அவங்க என்னென்ன வேலை செய்வாங்க? அடுத்தது நரம்பு மண்டலம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் எது? சிஎன்ஆர், சிஎன்எஸ்ஆ, சிஎன்எஸ். மூளை, தண்டுவடம். அதிலேருந்து பிரிஞ்சு போகலானது பெரிபெரல். அப்புறம் இன்னொன்று தானியங்கி மண்டலம் இதுலேயே. அடுத்தது நாளமில்லா சுரப்பி மண்டலம். பார்ப்போம், ஒரு 7-8 வருவாங்க. நாளமில்லா சுரப்பி, எண்டோக்ரைன் சிஸ்டம். நாளமில்லா சுரப்பி எதை சுரப்பாங்கன்னு பார்த்தோம்? ஹார்மோன். ஹார்மோன் என்ன பண்ணும்? உடல் உறுப்புகளை கட்டுப்படுத்தும். உள்ளுறுப்பு இருக்குல்ல, அதெல்லாம் கட்டுப்படுத்தும். பார்ப்போம், அது தனியாகவே வருது, தனி பாடமே இருக்குது. அடுத்து கழிவு நீக்க மண்டலம். என்னது கழிவு நீக்க மண்டலம்னா?
கிட்னி, யூரியாவை நீக்குவாங்க. எலும்பு மண்டலம். எலும்புகள் குருத்தெலும்புகள் மூட்டுகளால் ஆக்கப்பட்டது. ஆமாவா? மூட்டுனா என்ன? குருத்தெலும்புனா ரைட், சாஃப்டானது, இணைப்புறும்பு மாதிரி, இணைப்பெலும்பு மாதிரி. கார்டிலேஜஸ், காது மூக்கு இதெல்லாம். தசைகள் இணைக்கப்படுவதற்கு ஏற்ற பகுதியாக எலும்பு திகழ்கிறது. ஆமாவா? நடத்தல், ஓடுதல், மெல்லுதல் போன்ற செயல்களுக்கு எலும்பு என்னது? ரொம்ப ரொம்ப முக்கியம். மனிதனில் எத்தனை வகை எலும்பு இருக்குது? 206. வளர்ச்சி அடைஞ்ச மனிதனில், குழந்தையில் 300க்கு மேற்பட்ட எலும்பா? ரைட். சில குருத்தெலும்புகள், கார்டிலேஜஸ், இணைப்பு இலைகள், தசை நார்கள் ஆகியவற்றையும் எலும்பு மண்டலம் உள்ளடக்கியுள்ளது. இணைப்பு இலை எதை சொல்கிறான் இங்கிலீஷில்? கார்டிலேஜஸ், லிகமெண்ட்ஸு, டெண்டான்ஸ். தசை நார் டெண்டான்ஸ், லிகமெண்ட்ஸு எலும்பு இணைக்கிறது. எலும்பையும் தசை இணைக்கிறது. டெண்டான்ஸு, லிகமெண்ட்ஸ் தான் எலும்பு இணைக்கிறது. கார்டிலேஜஸ் போட்டிருக்கு பாருங்க. இணைப்பு இலைகள் எலும்பு இணைக்குது. எது? கார்டிலேஜஸ். தசை நார்கள் எலும்புகளை தசைகளுடன் இணைக்கிறது, அல்லது தசைகளை எலும்புகளுடன் இருக்கிறது. த டெண்டான்ஸ் 2 பிரிவு பிளவுகளாக இருக்குது. அச்சு சட்டகம், இணையுறுப்பு சட்டகம். இந்த 2 வகை. அச்சு சட்டகம்னா இது நெஞ்சு, முதுகெலும்பு, மண்டை, கபாலம். இங்கிலீஷில் ஆக்சியல் ஸ்கெல்டன், அப்பண்டிகுலர். நான் பெரிபுலர்னு சொல்லிட்டேன், அப்பண்டிகுலர். அச்சு சட்டகம் மண்டையோடு, முதுகெலும்பு தொடர், விலா எலும்பு கூடு. அதெல்லாம். இணையுறுப்பு சட்டகம் மார்பு வளையங்கள். மார்பு வளையம் நெஞ்சில் எங்கே இருக்குல்ல, அது அந்த வளையம் அதான் நான் பார்த்தேன். விலா எலும்பில் மார்பு வளையம். இங்கே ஷோல்டரில் இருக்குல்ல, அடுத்து இடுப்பு வளையம். கைகால் எலும்புகள் இதெல்லாம் இணையுறுப்பு சட்டகம். மண்டையோடு, மண்டையோட்டு எலும்பு, முக எலும்பு இருக்குது. மூளை முகத்தின் உள்ளமைப்பை பாதுகாக்குது. இதில் வாய்க்குழியின் அடித்தளத்தில் உள்ள, அடித்தளத்தில், வாய்க்குழியில் உள்ள அடித்தளத்தில் ஹாய்டு எலும்பு. செவி சிற்றெலும்பு, சுத்தி எலும்புன்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுல சின்ன எலும்பு எது? இதுதான் பட்டை எலும்பு, ஷோல்டர் எலும்பு. அங்கவாடி எலும்புகளும் மண்டையோட்டில். இப்போ பட்டை எலும்பு வேறையா? அடுத்து அங்கவாடி எலும்புகள் மண்டையோட்டில் அடங்கும். மண்டையோட்டில் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா. கீழ்த்தாடை எலும்பு தான் மிக பெரியது மற்றும் உறுதியானது. கீழ்த்தாடை எலும்பு இருக்குல்ல, மண்டையோட்டில் எது? அதில் இருக்காது, சேர்த்திக்கங்க இதை. முதுகெலும்பு தொடர் இது. மொத்தம் எத்தனை இருக்கும்? 32. முள்ளெலும்பு தொடர், விலா எலும்பு கூடு, 12 இணையுறுப்புகள். இதெல்லாம் இதில் 2 வந்து என்ன ஆகாது? டச் ஆகாது. 2 டச் ஆகாது, அங்கே இருக்கு பாருங்க. மற்றெல்லாம் சேர்ந்துருக்கும். இதயம், நுரையீரல்லாம் பாதுகாக்குது. அடுத்து கை கால் எலும்புகள். இது 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 அங்கே டீட்டெயில்டாக அங்கே பார்த்துட்டோம். எலும்பு வளையம்,
அச்சகத்துடன் கைகளையும் பின்ன முன்னங்கைனாக்கா முன்கால் தான் கையாக மாறிடுச்சு. ஷோல்டரோட சேர்க்குதா அதை வந்து அந்த எலும்பு வளையம் ஷோல்டர் ஒன்று இடுப்பு எலும்பு ஒன்று. மிகச்சிறியது உள்காதில் இருக்கக்கூடிய அங்கவாடி எலும்பு ஸ்டெப்ஸ் 2.8 மில்லிமீட்டர். ஆமாம், 10 மில்லிமீட்டர் தான் 1 சென்டிமீட்ரு. அப்போ எவ்வளோ? அதோட ரொம்ப இத்தனைக்கு உண்டு. நமது உடலில் நீளமான எலும்பு இது தொடை எலும்பு பீமர். 300க்கு அதிகமான எலும்பு இருக்கும். முதிர்ச்சி அடையும் பொழுது அதெல்லாம் ஒட்டிடும். அதனால தான் குழந்தை கீழெல்லாம் விழுந்தா கை காலெலாம் உடையாது. அங்கங்கே விரிசலாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரிஜிட்டாக மாறும்பொழுது ஒட்டிக்கும். அப்புறம் தான் கை காலெலாம் உடையும். குழந்தைக்கு உடையாது. தசை மண்டலம். எலும்பு மண்டலம் மற்றும் நரம்பு மண்டலத்துடன் சேர்ந்து தசை மண்டலமும் உடல் அசைவிற்கு உதவுது. நரம்பு மண்டலம் உதவுதா அசைவிற்கு? அவர் தான் ஆர்டரே கொடுப்பாரு. அப்போ தான் இவங்களாம் மூவ் ஆவாங்க. தசைகளோட பண்பு எது? சுருங்கி விரியும் தன்மைகள். அசைவிற்கு உதவுது. சரியான நிலை வைத்திருக்கும் உடல் நிலைப்பாட்டை பராமரிக்க உதவுது. 3 வகை தசைகள் உள்ளன. எலும்பு தசை, வரி தசைகள், மென் தசைகள். உள்ள இதயத்தை தவிர மற்ற உறுப்புகள்லாம் மென் தசைகளால் ஆனது. குடல்ல இருந்து எல்லாமே. அடுத்து இதய தசை. அது பயங்கர ஸ்ட்ராங்கஸ்ட்டு. ஆமாவா? எல்லாத்தோட இதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட்டு. இந்த வரியற்ற தசைகளில் ஸ்ட்ராங்கரா? ரைட். தள்ளை இல்லாது தசைகளால் இழுக்க தான் சுருங்குனா நான் இழுக்கும். அதனால தான் ஆப்போசிட் தசை இருக்கும். பார்த்துருப்போம் முன்னாடி. அசைவிக்க 2 தசைகள் தேவைப்படுது. ஒரு தசை சுருங்கும் பொழுது மற்றொன்று விரிவடையும். அதெல்லாம் டீட்டெயிலாக முன்னாடியே பார்த்தாச்சு. முன்னங்கை மேலும் கீழும் அதெல்லாம் பேசியாச்சு. எலும்பு தசை. இந்த எலும்பு சுற்றிலும் கற்றையாக இருக்கும் எலும்பு தசை நுண்ணிலை சின்னதாக. இயக்கு தசைகள். வாலண்ட்ரி மசில்ஸ். இது மற்ற உள்ளதெல்லாம் மற்ற 2 நான் வாலண்ட்ரி. அதுவாக இயங்கிட்டு இருக்குங்க. இது 2 தான் வாலண்ட்ரி. நம்ம நினச்சாதான் இயங்கும். எடுத்துக்காட்டு கை கால்கள்லாம் இணைக்கப்பட்டு. வரி தசை. அதுக்கு பேர் என்னது? வரி தசை. இருதலை தசை முன்னாடி பைசப்ஸும்பாங்க. முத்தலை தசை பின்னாடி இருக்கும். எலும்புக்கு பின்னாடி கையில் இந்த இடத்துல கை மடக்கி விரிக்கிறது எது தேவை? முத்தலை தசை. ட்ரைசெப்ஸ்ன்னு சொல்லுவாங்களா? அது மாதிரி. மென் தசைகள் உள்ளுக்குள்ளே இருக்கிறது. இதயமில்லாத மற்ற தசைகள். உணவு குழல், சிறுநீர் பை, தமனி, பிற உறுப்புகள் சுவர்களில் காணப்படும். எல்லா உறுப்பும் விருப்பத்துக்கே செயல்படாது. அவங்களா ஃபங்க்ஷன் ஆவாங்க. கட்டுப்படாத இயங்கு தசைகள். நான் வாலண்ட்ரி மசில்ஸ். இதய தசை உருவாகும் பொழுது துடிக்க ஆரம்பிச்சது போது செத்த ஒன்று தான் நிற்கும். அது இயக்கத்திலே இருக்கும் எப்பயுமே. இந்த தசை மட்டும்தான். இதுவும் கட்டுப்படாது. சரியா? நான் வாலண்ட்ரி. அடுத்து செரிமான மண்டலம். செரிமானம்னா என்னது? 2 செரிமானம் இருக்குது. செல்லுக்குள்ளே நடக்கிற செரிமானம் கார்போஹைட்ரேட்டை உடைக்கிறது. வெளி செரிமானம் தான் நம்ம சொல்கிறது. வாயில் போட்டோம்னா சின்ன சின்ன மாலிகுலாக உடச்சி அதுக்கு நிறைய என்சைம்ஸ்லாம் உதவுவாங்க. ஒவ்வொருத்தவங்க என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு பார்த்தோம். அதாவது உணவு குழாய், அதனுடன் இணைந்த செரிமான சுரப்பிகளும் உள்ளன. செரிமான சுரப்பி எது? வாயில் உமிழ்நீர் சுரப்பி. அப்புறம் இரைப்பையில். ஆமாம். அடுத்தது கணையம். அப்புறம் கல்லீரல். அதான் முடிஞ்சிச்சு. கல்லீரல், பித்தப்பை அது முடிஞ்சு போச்சு. அப்புறம் இன்னொருத்தர் யார்? செரிமானம் சுரப்பி. நடு சிறுகுடலில் செரிமானம் சுரப்பிகள் சுரக்கும். இவ்வளோ பேர் இருக்காங்க. சிக்கலான பெரிய மாலிகுலை சின்ன சின்னதாக உடைக்கணும். உடைச்சதுக்கப்புறம் யார் உறிஞ்சுவா?
பின் சிறுகுடலும் பெருகுடல் அதுவும் உறிஞ்சும். பெருகுடலுக்கு உறிஞ்சப்படாத உணவுலாம் பெருகுடலுக்கு போயிடும். அங்கே பாக்டீரியாஸ் என்ன பண்ணுவாங்க, அதை சிதைச்சி அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க கழிவை அப்படியே உள்ளே போட்டுருவாங்க. அதில் நமக்கு தேவையான மினரல்ஸ் இதெல்லாம் கிடைக்கும், அதையும் உறிஞ்சி எடுத்துக்கும். யார்? பெருகுடல். சரியா? ரைட். உணவு குழாயுடன் தொடர்புடைய செரிமான சுரப்பிகள் உமிழ்நீர் சுரப்பி சொல்லிட்டீங்க எல்லாமே. கல்லீரல், கணையம், செரிமான நொதிகள், அதான் என்சைமை சுரக்கிறது அவங்க வேலை. உணவு குழாய் சுமார் 9 மீட்டர் நீளம் உள்ளது. உணவு குழாய் வாயிலிருந்து மலவாய் தசை வரைக்கும் லென்த் எவ்வளவு? 9 மீட்டர். 7 மீட்டர் யார் இருக்கா? சிறுகுடல் மட்டும் 7 மீட்டர், மற்ற உறுப்புலாம் வெறும் 2 மீட்டர் தான். இரைப்பை செரிமானத்தின் பிரதான இரைப்பை சொல்லக்கூடாது, செரிமானத்தின் பிரதான உறுப்பு இரைப்பை. இரைப்பையா? சரி, செரிமானத்தின் பிரதான உறுப்பாக உள்ளது. நம்ம தானே இரைப்பையில் போய் தங்கியிருக்கோம். நல்லா அது உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ஜூஸு, உமிழ்நீர் இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவோம், நல்லா கரைச்சி கூலாக மாறின ஒன்று தான் என்ன ஆகும், அது சிறுகுடலில் இறங்கும். அது வரைக்கும் அங்கே தான் இருக்கும். உட்கிரகித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? உடம்புக்குள்ளே எடுக்கிறது, உறிஞ்சி எடுக்கிறது. யார் எடுப்பா? சிறுகுடல். சிறுகுடலில் எந்த பாட்டு? டியோடினம். ரெண்டாவது பாட்டு பேர் என்னது? ஜீஜீனம். மூணாவது இலியம். இலியத்தில் தான் உறிஞ்சப்படும். ஜீஜீனம் உட்கிரகிக்கப்படாது, ஜீஜனம் சுரக்கும், சுரப்பி. மூணாவது பாட்டு தான் உட்கிரகிக்கும், உள்ளே அப்சர்வ் பண்ணும். அதில் உள்ள உறுப்புகள் எல்லாம் பேசியாச்சு. இவர் யார்? பேங்க்ரியாஸ், கணையம். இதுக்கு பேர் என்னது? முன் சிறுகுடல், டியோடினமா? முன் சிறுகுடல் தான் இது. சி வடிவில் இருக்கா? சி வடிவு தானே போட்டிருந்தான் அதில். இது இரைப்பை. செரிமான உறுப்பு உமிழ்நீர் சுரப்பி, இரைப்பை சுரப்பி, கல்லீரல், கணையம், குடல் சுரப்பி. எல்லாமே சொல்லிட்டீங்கல்ல? இப்படி தான் படிங்க. எடுத்து லைன் லைனாக வாசிக்கக்கூடாது. கற்றுக்கிட்டேன்னா அடுத்து போயிட்டு பார்த்துட்டு வேகமாக எது இல்லையோ அதை மட்டும் எடுத்துக்கணும். இது வாய், செரிமான மண்டலம். பல், நாக்கு, உமிழ்நீர் எல்லாம் இருக்குது. உமிழ்நீர் சுரப்பிகள் எத்தனை ஜோடி இருக்குது? உமிழ்நீர் சுரப்பி 3 ஜோடி. அதில் எது பெருசு? மேலெண்ண சுரப்பி. வெரி குட். ஸ்டார்ச்சினை சிதைக்கக்கூடிய அமைலேஸ் நொதியும் பாக்டீரியாக்களை கொன்று கரைக்கக்கூடிய காரணிகள் இருக்காமா. ஆனால் சாப்பாட்டில் என்ன இருக்கும்? பாக்டீரியா இருக்கும். உமிழ்நீரில் அமைலேஸ் இருக்குது, ஸ்டார்ச்சை வந்து உடைக்கும். ப்ளஸ்ஸு சாப்பாட்டை ஈரப்பதமாக வச்சுருக்கும். அப்போ தான் என்ன ஆகும்? வளவலன்னு குடலில் இறங்கி போகும். இல்லை என்ன ஆகும்? எரியும், ஃப்ரிக்ஷனால் எரியும், புண்ணாகும், உரசுறதுல இந்த மாதிரி விஷயம். பாருங்கள், இயற்கை என்னென்ன வேலை அதுவா? கல்லீரல், லிவர். இரத்தத்தில் உள்ள உணவு சத்து பொருட்கள் சிறுகுடலிலிருந்து கல்லீரல் வழியாக செல்கிறது. முன்னாடி சொன்ன மாதிரி சிறுகுடல் உறிஞ்சின உடனே கல்லீரலுக்கு போயிட்டு தான் ரத்தம் வேறு எங்கேயுமே போகும். அப்போ கல்லீரல் என்ன பண்ணுவோம்? தேவையில்லாதெல்லாம் நச்சு பொருள்லாம் உறிஞ்சி எடுத்துடும். எடுத்து அதை என்னவா மாற்றிடும்னு பார்த்தோம்? பித்த நீராக மாற்றி எங்கே கொடுத்துரும்? பித்தப்பையில் சேமித்து வைக்கும். பித்தப்பை எங்கே ஓப்பன் ஆகும்? டியோடினத்தில், முன் சிறுகுடலில் சாப்பாடு இரைப்பையிலேருந்து இறங்கும் பொழுது அதில் கலக்கும். அதனால தான் நம்ம வெள்ளை கலர் அரிசி, பால் சோறு சாப்பிட்றோம், வெள்ளையாக தான் இருக்குது. பட் கழிவு எப்படி இருக்கும்? மஞ்சளாக இருக்கும். யார்? இந்த பித்த நீர் தான். ரைட். இங்கு வடிக்கப்பட்டு இங்கே பாருங்கள் வழியாக செல்கின்றன. இரத்தத்தில் உள்ள உணவு சத்து பொருட்கள் சிறுகுடலிலிருந்து கல்லீரல் வழியாக செல்கிறது. இங்கு வடிக்கப்பட்டு மற்றும் உடைக்கப்பட்டு புரதங்களாக உற்பத்தியாகின்றன. புரோட்டீன் உடையுதாமா. அங்கே போனோன்னா புரோட்டீன் உடையுது. மாவு பொருட்களானது குளுக்கோஸ் மற்றும் கிளைக்கோஜனாக மாற்றப்பட்டு
பித்த நீர் உற்பத்தி ஆகிறது. அங்கே நடக்கிறது ரத்தத்துக்குள்ளே நடக்கிறத சொல்கிறான். இரைப்பை உணவை சேமித்து வைக்கும் செரிக்கும் இடம். இரைப்பை நீரில் என்ன இருக்கும்? கோலை. கோலை என்னது? சளி மாதிரி பொருள். ஏன் கோலை உருவாக்கணும்? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டு இரைப்பையோட சுகர் என்ன பண்ணிடக்கூடாது? அரிச்சிடக்கூடாது. அதுக்காக ப்ளஸ் நொதிகள், என்சைம்கள், அப்புறம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் என்ன பண்ணும்? பாக்டீரியா வாயில் தப்பிச்சு உமிழ் நீரில் தப்பிச்ச பாக்டீரியா அது கொண்டுரும். சரியா? ரைட். இல்லைன்னா என்ன ஆகும்? சிறுகுடலில் போயிட்டு பின் சிறுகுடலில் ரத்தத்துக்குள்ளே போயிடும். அப்படியும் போகும். அதான் அதுக்கு தான் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றோம் காய்ச்சல் வர்றது. சிறுகுடல் இங்கே என்ன 6 மீட்டர் தான் போட்டிருக்கான். வேதி செரிமானம் நடக்குது. மாலிகுலாம் சின்ன சின்னதாக ஒடியுதா? அது செரித்த பொருட்கள் உறிஞ்ச பெற்று ரத்த ஓட்டத்தில் கலைகிறது. 7 மீட்டர் தானே பார்த்தோம். 5 to 7 மீட்டர்னு பார்த்தோமா? சரி, அது சராசரி பண்ணிட்டான். 5 to 7னா சராசரி 6. ரைட். பெருங்குடல் இது எவ்வளோ நீளம்னு பார்த்தோம்? 1.5 மீட்ரு. இப்படி இங்கேருந்து இப்படி போய் கிராவிட்டிக்கு எதிராக போகணும். இது சாப்பாடு. அதுக்கு என்ன வேணும்? எனர்ஜி வேணும். சரியா? சீரணிக்கப்படாத உணவு கழிவுகள் நீர் உறிஞ்சப்படுகிறது. அதில் நீர் உறிஞ்சப்படும் சொன்னா இல்லையா? அதில் நிறையா கொலன்னு போயிடும். தண்ணி வேஸ்ட்டு ஆகக்கூடாது, ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கும். மேலும் பெருங்குடல் அதிக அளவு வாழும் பாக்டீரியாவினால் உருவாக்கப்படும் சில முக்கிய விட்டமின்களும் இங்கு உறிஞ்சப்படுது. நான் மினரல் சொன்னேன், விட்டமினும் கிடைக்கிது. அவங்க சாப்பிட்டுட்டு கழுவி போடுறாங்களா வெளியில், நமக்கு தேவையான விட்டமின் அதில் இருக்குது. அப்போ என்னது? அவங்களும் நாமளும் இந்த இடத்துல அது ஒட்டுண்ணி கிடையாது, சிம்பயோட்டிக். சரியா? சிம்பயோட்டிக். சுவாச மண்டலம் இது இருக்கட்டும். போதும்.